நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஜாங்கிரி. அதுவும் கடையில் இருக்கிற மாதிரியே ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். அதனால் இன்றைக்கி கிரைண்டரில் பண்ண போகிறோம். ஹோட்டலில் கிரைண்டரில் தான் பண்ணுவாங்க. அதனால தான் அது ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக கிறிஸ்பியாக ஜூஸியான ஜாங்கிரி இப்போது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் உளுந்தை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். கிரைண்டரில் போட்டு அரைக்கணுன்னாலே சிலருக்கு ரொம்ப மாச்சலாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லித்தரேன். நம்ம தோசை மாவு, இட்லி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ அரைச்சோன்னா கிரைண்டர் எப்படியுமே அன்றைக்கி அழுக்காகும். அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் கிரைண்டரில் போட்டிருக்கிறேன். நல்லா பட்டு போல் அரைக்கணும். அதே போல் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தெளித்து அரைக்கணும். உளுந்த மாவு, அதாவது உளுந்த வடைக்கு அரைக்கக்கூடிய உளுந்த மாவை நம்ம அரைக்கிற மாதிரி நல்லா பட்டு போல் அரைக்கணும். இதை அரைச்சிட்ருக்கட்டும். நம்ம இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1.25 கப்பு சீனி, 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இதை சிம்மில் அடுப்பில் வச்சிடலாம். இது 2வது முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதுவும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா பட்டு போல் அரைச்சிருச்சு. இது பட்டு போல் அரைச்ச பிறகு இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது சுகர் சிரப் இதில் ஒரு ஆப்ஷனல் இன்க்ரீடியண்ட் என்னென்னா ஏலக்காய். இதில் ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடுறேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து கலரும் அப்படி தான் ஆப்ஷனல். கடையில் இருக்கிற மாதிரியே வேணும்னா நம்ம கலர் சேர்த்துக்கலாம், எல்லோ அல்லது ஆரஞ்சு. இப்போ நான் கடையில் இருக்கிற மாதிரியே பண்ணுறதுனால ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன். அதுவும் இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்து கலர் போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணோம். நம்ம கையில் 2 விரலுக்கு இடையில இப்படி எடுத்தோன்னா கம்பி மாதிரி உடையும். அதுதான் அதோட பதம். இப்போ மாவுலேயும் கொஞ்சம் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று இருக்குது. அதுனா ஒரே சைட்லேயே நம்ம அதை சுற்றி நம்ம மாவு பிசையணும். 2 பக்கமும் மாற்றி மாற்றி அங்கேயும் இங்கேயுமா பிசையக்கூடாது. அதே போல் பிசைஞ்சிட்டு இடையில சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி வலித்து போட்டு ஒரே பொசிஷன்லேயே நம்ம அதை பிசறி விடணும். ஸ்பேட்சில் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு வேளை தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து இப்படி போட்டோன்னா அது பட்டர் எடுத்து அப்படி போட்ட மாதிரி அது விழும். இல்லாட்டி இட்லி மாவு மாதிரி இருக்கும். இது இட்லி மாவுக்கும் முந்தின பதத்தில் இருக்குது. இது ஏன்னா கை எடுத்து இப்படி போடும்போது பட்டர் மாதிரி அப்படி வலிக்கிட்டு விழுது. அதே போல் இப்போ புளியறதுக்கு நான் இன்றைக்கி பைப்பிங் பேக் எடுத்துருக்கிறேன். இதுக்கு சரியாக பால் கவர் எடுத்துக்கலாம். பைப்பிங் பேக்குனால் அந்த கேக் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரீம் பேக்கு நான் என்கிட்ட இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறேன். பால் கவர்லேயும் இதே மாதிரி டைப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கிறேன். காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி போடும்போது உடனே அது பொரிஞ்சிருச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி கரிஞ்சிரும். அதே போல் இது ஹோல் கொஞ்சம் பெருசாக போடணும். இப்போது இதுக்கு எண்ணெய் பொரிக்கிறதுக்கான சட்டி கூட நல்லா அகலமான உயரம், அதாவது வடை சட்டி மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பேன் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஊற்றுறதுக்கு வருது. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் ஊற்றுறேன். தெரியாதவங்க ஒரு பிளேட்டை கமுத்தி வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நேராக ஆயிலில் ஊற்றலாம். இது ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஊற்றும்போது எண்ணெய்லாம் அதுக்கு இடையில உள்ளெல்லாம் போய் நல்லா சூப்பராக ஒரே டைம் வேகும். வெந்த பிறகு நல்லா அந்த சத்தம் அடங்கிரும். அந்த நுரை எல்லாமே நமக்கு நின்ன பிறகு நம்ம அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு லைட்டாக எண்ணெயை நல்லா ஒத்திட்டு நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இது எனக்கு பெரிய கடாயாக இருக்கிறதுனால நான் 4 அணம் போட்டிருக்கிறேன். சின்னதாக இருந்தால் அது எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தக்கன போட்டால் போதும். இப்போ இதை ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நான் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு
லைட்டாக எண்ணெயை ஒத்தி எடுத்துட்டு நான் அப்படியே ஜீராவில் போட்டுடுறேன். இந்த ஜீரா எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கொதிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை, ஆனால் ஆரியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இதில் போட்ட பிறகு ஒரு மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இது தெரியாதவங்க ஊற்றுனா இந்த மாதிரி தான் வரும். அது நமக்கு மொத்தமாக வரும்போது என்னாகும்னா ஒழுங்காக கிறிஸ்பியாக வேகவும் செய்யாது. ரெண்டாவது ரொம்ப அது அப்படி மொத்தமாக இருக்கும். இன்னும் ஒன்று மாவை அரைச்சிட்டு உடனே செய்து முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போகணும், இல்லாட்டி அந்த ஜிலேபி ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். இப்போ சூப்பரான ஜிலேபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருள் தான். கண்டிப்பாக செய்து பாருங்கள், ஏன் நாளைக்கே செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.